எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், உலக ஜனத்தொகையை பாதியாக குறைக்க திட்டங்கள் தீட்டப்படுகின்றனவா? ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த இலுமினாட்டின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு பூமியில் 800 கோடி பேர் இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா, ஜனத்தொகை ஜாஸ்தியா இருக்கிறதுனால விலைவாசி கூடுதல், மக்கள் வாழ்வாதாரம் கஷ்டமா இருக்கு. தண்ணினா இவ்வளோ பேர் யூஸ் பண்ணோம்ல, பாதிக்கு பாதி குறைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்ல. அதனால அங்கே இங்கே போர்லாம் உருவாக்கி மக்களை அடித்து இப்போ ஒரு 800 கோடி இருக்கிறது ஒரு 400 கோடியாக குறைஞ்சாலோ, இது 200 கோடியாவோ குறைஞ்சாலோ, அதுக்கப்புறம் இருக்கிறவங்க, ஏன்னா இப்போ சயின்ஸ் அந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கு, பாக்கி இருக்கவங்க ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கலாம்ல. ஸோ இந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாமா அப்படின்ற மாரி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பாருங்களா, இந்த மாதிரி நிறைய தியரி மார்க்கெட்டில் இருக்குது. இது உண்மையா பொய்யா இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணலை. ஓகே, ஆனால் இப்படிலாம் பேச்சு இருக்கு. நிறைய விஷயங்கள் நடக்குது பூமியில். ஒன்று என்னன்னா, இப்போ இஸ்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இஸ்லாம் ஆக்கிடணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது அவங்க ஒரு எஜெண்டா போட்டு ஒர்க் பண்ணுறாங்க. கிறிஸ்டியானிட்டி உலகம் ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் ஆக்கிடணும், அப்படியே ஒரு தர்மத்துக்காரங்களும் அவங்க தர்மம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு குரூப் பாதி ஜனத்தொகை குறைச்சிடலாம், பாக்கி இருக்கிறவங்களை வச்சு உலகத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இலான் மஸ்க் மாதிரி இருக்கவர் என்ன சொல்லணும்னா, ஜனத்தொகை கூட்டுங்க, போக 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 ஜனத்தொகை நல்லா ஒரு நாடுக்கும் குறைஞ்சிட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்னோம், ஈஜிப்டில் ஒரு 500 ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க யாரும் பெற்றுக்க மாட்டாங்க. இப்போ சவுத் கொரியாவில் அந்த ப்ராப்ளம் இருக்குது, ஜப்பான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. சைனா கேட்குறான், ஒவ்வொருத்தரும் 3 குழந்தையாவது பெற்றுக்கங்கன்னு கேட்குறான். மக்கள் கண்டுக்கவே மாட்டுறாங்க, ஒரு குழந்தை போதும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது இப்படி ஓடிட்டு இருக்கு ஒரு சைடு. இப்படி மனிதர்கள் 1000 திட்டம் போட்டுக்கலாம். ஓகேவா, என்னென்னவோ திட்டம் போடலாம், அவன் நினைச்சதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த ட்ராமாக்கு பரமாத்மா இல்லை, அவரும் ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 1936 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு 5000 வருஷ டிராமா, சுகம் பாதி துக்கம் பாதின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர கலியுகம் 4 யுகங்கள் கொண்டது. சத்தியுகம் திரேதாயுகம் இந்த பூமியில சொர்க்கம், துவாபர கலியுகம் இந்த பூமியில நரகம். இப்ப கலியுகத்தோட கடைசியில இருக்க, அதனால கோரமான இருளா இருக்கு, துக்கத்தின் உச்சகட்டத்துல இருக்கு. ஸோ நான் இந்த கலியுகத்தை முடிச்சு இதே பூமியில சத்தியுக சாப்பிட பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. பக்தியில நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம நல்லது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கம்னு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். கெட்டது பண்ணா பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக நரகம்னு வேற ஒரு பூமிக்கு போயிடுவோம், வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். பரமாத்மா சொல்றது, சுகம் துக்கம் ரெண்டுமே இங்கதான் நடக்கும். சத்தியுகம் திரேதாயுகம் இந்த பூமியில சொர்க்கம், துவாபர கலியுகம் இந்த பூமியில நரகம். இப்போ நரகமா இருக்கு, அது நரகம் போய் சொர்க்கமா வரணும்னா இங்க இருக்கிற 99.99% மக்கள் சரீரம் விட்டாகணும். அது நம்ம எதிர்பார்க்கறது சங்கமம் முடியறதுக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கும். அதாவது சத்தியுகம் திரேதாயுகத்துக்கு தேவையானவங்க எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த விநாசம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ மக்கள் என்ன வேணா பிளான் பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி பாதி ஜனத்துக்கு அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம்ல, இவங்க மொத்தமாக காரை முடிச்சிருவாங்க. ஓகே, டெல்லியில மட்டும் ஒரு 10 20 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அங்கிருந்து சத்தியுகத்துக்கான ஹோம்ஒர்க் நடக்கும். அப்போ இந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு விநாசத்துக்கு இவங்களும் வித்துடுறாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இவங்க வித்துடுவாங்க, 50% ஆயிடுச்சிடலாம், 60% ஆயிடுச்சிடலாம், இல்லை 70% ஆயிடுச்சிடலாம் இவங்க ட்ரை பண்றாங்கல்ல, அது எங்க போய் முடியும்னா 99.99%ல போய் முடியும். பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாங்கன்னா, பங்கர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டியது. அது பூமிக்கு அடியில் இவங்க போய் அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. இவங்க வேற ஒரு நாட்டு மேல பாம்பெல்லாம் போடுறாங்க, அவனும் சும்மா இருக்க மாட்டான், அவனும் போடுவான்ல. வெளியில் இருக்கவனா அவுட்டு, பங்கர் வெளியே அதுக்கப்புறம் வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு. இப்போ ரஷ்யாவில் அப்படி பண்ணுறாங்க, அமெரிக்காவில் அப்படி பண்ணுறாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது பங்கர்ஸ், நம்ம இஸ்ரேல்லாம் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சப்பேஸ் இருக்குல்ல, அதுக்கு அடியிலலாம் போய் மக்கள் நின்றுக்கிறாங்க இப்போ போர் டைம்லலாம். ஏன்னா தன்னை காப்பாற்றிக்கணும்ல, இப்படிலாம் பண்ணுறாங்க. பரமாத்மா என்ன சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ ஆழமாக போய் ஒழிஞ்சாலும் தூக்குறது தான் அப்படின்னு பரமாத்மா வாணியில் சொல்கிறார். சரியா? ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு பண்ணலாம், சொல்லாமல் பண்ணலாம், ஓகே, மறைமுகமாக பண்ணலாம், எல்லாம் வேணால் நடந்துட்டு இருக்கலாம். ஆனால் விநாசம் ஆக போகிறது தான். இதில் மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஸோ இந்த மாதிரி திட்டம் இருக்கா இல்லையா நடைமுறைப்பட்டிருக்காங்களான்றதெல்லாம் நமக்கு டீட்டெயிலாக தெரியாது. அரசல் புரசலாக இந்த மாதிரி நியூஸ் நமக்கு நிறைய வருது. இல்லுமினாட்டின்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க நிறைய வருது. இதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு நம்மகிட்ட டாக்குமெண்ட்லாம் கிடையாது. ஆனா இந்த பேச்சு எல்லாரும் பேசுறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இந்த நியூஸ் வந்திருக்கு, நிறைய பேர் இதை பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மகிட்ட கேட்கும்போது நமக்கு தெரிஞ்ச பதில் என்ன, ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்றது தான் பதில் தெரியும். நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, 99.9% அதுதான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்றோம். ஜட்ஜ்மெண்ட் டேன்றது என்னன்னா, நம்ம ஆத்மாக்கள் சாந்தி தாமத்திலிருந்து வந்தோம் பூமியில நடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பிறப்பிறப்புன்னு சொல்லி இதே பூமியில தான் இருந்தோம். திரும்ப நம்ம வீட்டுக்கு போனோம் இல்லையா சாந்தி தாமத்துக்கு. ஸோ ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, அவர் இயற்பேர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லுது. அவரே வந்து நம்மளை எல்லாரும் கொசு கூட்டம் மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் ஜட்ஜ்மெண்ட். அது மிக விரைவில் வரப்போகுது. சரியா? அதனால நம்ம இந்த நேரத்துக்கு தயாராகிறதுக்கு முயற்சி பண்ணணும். தயாராகிறதுக்கு ஃபார்ம்லாம் என்னன்னா, மன்மனாபவ, தன்னை ஆத்மாவை நம்ம உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்தால் ஆத்மாக்கள் பாவம் எரிக்கப்படும். அப்படி எரிச்சு நம்ம துவாபர கலியுக காலங்களில் தான் மனசுல கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய வந்ததுனால, காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசி ஈடுபட்டதுனால தான் இவ்வளோ பாவங்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை அழிக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தடு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணம் சொல் செயல்முறை நம்ம யாரும் காயப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு நன்மையை கொடுக்கும். எண்ணம் சொல் செயல்முறை நம்ம காயப்படுத்தினா நமக்கு துக்கம் தரும். இதுதான் ட்ராமாவோட டிசைன். ஸோ ட்ராமா டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருப்படியாக நடந்துக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் அது நல்லது. ஸோ இந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். அவங்க 1000 விஷயங்கள் பிளான் பண்ணலாம், ஆனால் நடக்க போகிறது இறைவனோட பிளான் படி தான் நடக்க போகுது. சரியா? ஒரு தகவல், நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து ஆடியோ டப்பிங் அப்படின்னு ஒன்று நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்னென்னா, நம்ம போடக்கூடிய எல்லா லென்த்தி வீடியோஸ் எல்லாமே வந்து ஆடியோ வந்து இங்கிலீஷில் கேட்கலாம். ஓகேவா? அப்போது ஒரு ஆத்மா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன போட்டார்னா, உங்கள் வீடியோ வந்து இங்கிலீஷில் வருது, அதனால் நான் உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக நம்ம யூடியூப் சேனல் ஃபுல் வீடியோ தமிழில் தான் இருக்குது. ஓகே, மூணே 3 வீடியோ தான் இங்கிலீஷில் இருக்குது. அது இங்கிலீஷ் வீடியோஸ் சப்டைட்டில் இதோட இருக்குது, பிளேலிஸ்ட்லேயே தான் இருக்குது. இது உங்களுக்கு பார்க்கும்போதே இங்கிலீஷில் தான் வருது அப்படின்னா, அது உங்களுக்கு அப்படி ஒன்று ஃபெசிலிட்டி அதில் இருக்குன்னு காட்டுறதுக்காக யூடியூப் காட்டுறது தான் அது. அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை சொல்யூஷன். நீங்கள் மேலே அந்த செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கியர் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆடியோ ட்ராக்குன்னு போங்க. டிஃபால்ட் ட்ராக் வந்து தமிழ் தான், ஆனால் அது உங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் செலக்ட் ஆகிருக்கும், அதனால் உங்களுக்கு இங்கிலீஷில் கேட்டுட்ருக்கீங்க. சரியா? ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தமிழில் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம், தமிழில் தான் அப்லோடும் பண்ணுறோம். இது ஒரு ஃபெசிலிட்டி, அதாவது இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்றதுக்காக. இதில் நமக்கு இது இருக்கு இல்லையா, ராஜயோக 7 days கோர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 16 வீடியோ இருக்குது, அதில் 15 தியரி 1 ப்ராக்டிக்கல். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் இருக்குது. இதை வந்து ஆடியோ டப்பிங் வந்து இங்கிலீஷில் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் கேட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரியும், அனிமேஷனில் தான் ஓடும், அது ஃபுல்லாக பிக்சராக தான் இருக்கும், நம்ம பேசுகிற சவுண்டு மட்டும் தான் கேட்கும். அதே பிக்சருக்கு இங்கிலீஷில் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணதுனால அது வந்து இன்றைக்கும் தமிழில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ செப்டம்பர் 24 மேலே தான் இதை நமக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கப்புறம் வந்த எல்லா வீடியோவும் இந்த இங்கிலீஷ் டப்பிங் வந்து நேச்சுரலாக கிடைக்குது. இது ஏற்கனவே போட்டதுனால வரல. நான் என்ன சொன்னேன், இந்த பிளேலிஸ்ட் மட்டுமாவது எனக்கு வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. தமிழில் பார்க்குறவங்க தமிழில் பார்க்கலாம், இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க அந்த ஆடியோ ட்ராக்கை போய் இங்கிலீஷில் மாற்றிட்டாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் கேட்கலாம். ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிக்சரோட பார்த்துட்டு வராங்க, அதில் இங்கிலீஷில் தான் இவங்க பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு அப்படின்னு மக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆகிடும். சப்போஸ் இதை நான் கேட்டிருக்கேன், அவங்க அவங்க பண்ணி தரலன்னா நம்மளோட ஐடியா என்னென்னா, அப்படியே எல்லாத்தையும் கொண்டு இனி ஒரு யூடியூப் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் போட்டோம்னு வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக போடுற மாதிரி போட்டோம்னா இனிமேல் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இங்கிலீஷில் மாதிரி வந்துடும். அதுவும் வந்துடும். வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து என்னன்னா, இதே ஆடியோ டப்பிங் வந்து நம்மளுடைய சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, இந்த மாதிரி ஹிந்தி, நம்ம பெங்காலி, இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்கப்போடு தான். நம்ம தமிழில் மட்டும் போட்டுகிட்டே இருக்கலாம், இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க பாஷையில் அதை கேட்டுக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கூடிய சீக்கிரம் அதுவும் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ யாரும் தயவுசெய்து இங்கிலீஷில் கேட்குறேன் அதனால் நான் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அது இல்லை சொல்யூஷனு. இல்லைனா அப்படி பார்த்தா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. என்னோட சேனல் மட்டும் இல்லை, இப்போ தமிழ் சேனல் எல்லாருமே இருக்குது, அந்த இங்கிலீஷ் டப்பிங்கோட தான் வருது. யாருக்கெல்லாம் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு அப்படி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கியர் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆடியோ ட்ராக்கில் நீங்கள் தமிழ் போட்டு கேளுங்க. தமிழ் கேட்குறவங்களுக்கு இங்கிலீஷ் பார்க்கணும்னு நினைக்கிறோம், இங்கிலீஷ் போட்டு பாருங்க. சரியா? இது சொல்ல வேண்டியது என் கடமை. ஏன்னா நமக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைபர் கம்மி தான், அதில் இங்கிலீஷில் வருதுன்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து அவ்வளோ கரெக்டான விஷயமா இருக்காது இல்லையா? அதனால நம்ம சொல்கிறோம். ஓகே,
இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.